Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ஒரு இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணி அதை எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலாஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஒரு சில டூல்ஸஸை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து ஏன் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியும் நமக்கு வந்து வேணும். அதாவது வந்து நமக்கு முதல்ல ஒரு ஸ்கிரிப்டோடைய ட்ரெண்ட் என்னங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவாங்க, மூவிங் ஆவரேஜஸ் வந்து இண்டிகேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கும் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுல அது தப்பு கிடையாது. பட் அதை வந்து நம்ம ஒரு பேக் டெஸ்ட்டோடு நம்ம வந்து பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரோத்தான ட்ரேடை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விதத்தில் தான் நம்மளும் இந்த வீடியோவில் ஒரு இண்டிகேட்டரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம எப்படி ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எங்கே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், டார்கெட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம விவரமாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஆப்ஷன் பையிங்கில் வந்து இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெல்ட்னர் சேனல், அதாவது கேசி ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய டைம் ஃப்ரேம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் தான் இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி என்ட்ரி எடுக்கிறது வந்து எப்படி பண்ணுறோன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோடைய 80% பாடி, அதாவது வந்து ப்ரீவியஸ் வீக்கோடைய 80% பாடி லெவல்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வந்திருக்கும். பட் அந்த கேண்டிலோடைய 80% தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% ஆஃப் ட்ரேட் வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டோடைய வேல்யூ வந்து ஒரு 15,000 இல்லை 20,000 இருக்குது அப்படின்னா அந்த ட்ரேட் வேல்யூக்கான 10% வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி டார்கெட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% ஃபார் ட்ரேட் வேல்யூ. அதாவது இப்போ நீங்கள் 20,000 நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 20% வந்து நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு கெல்ட்னர் சேனலில் நீங்கள் ட்ரேடிங் வியூவில் வந்து போயிட்டு நீங்கள் இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸில் கெல்ட்னர் சேனல்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 3 பேண்ட்ஸஸ் வந்து நமக்கு ஒரு இண்டிகேட்டராக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த அப்பர் பேண்ட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இந்த லோவர் பேண்ட் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் நமக்கு வந்து ப்ரெடிக்ட் ஆகுது. நமக்கு இந்த மிடில் பேண்டாக வர்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு இந்த மிடில் பேண்டாக வர்றது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜாக நமக்கு வந்து இது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஓவரால் வந்து இப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு டவுன்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன ஆகுதுன்னா ட்ரெண்டு வந்து ஒரு ரிவர்சல் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் இப்போ நமக்கு
ப்ரீவியஸ் வீக்காக இப்போ நமக்கு வந்து இந்த கேண்டில் நமக்கு ப்ரிடிக்ட் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டிலோடைய இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 80% அப்படிங்கிற லெவலில் என்ட்ரி பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ டார்கெட் வந்து நமக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம டார்கெட் பாயிண்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதோடைய ட்ரேட் ஹோல்டிங் வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் வீக் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகிருக்குதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அடுத்ததாக நம்ம கால் சைடு போகலாமா இல்லை புட் சைடு போகலாமாங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். குறிப்பாக இப்போ நம்ம வந்து நான் ஏன் இந்த கேண்டிலை நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த கேண்டிலோடைய இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% தான் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது மிடில் பேண்டுக்கு கீழே இருக்குது. 80% வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வந்து அடுத்த வீக்கும் கண்டினியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து 80% இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இடத்துல அது ரெசிஸ்டன்ஸையும் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கும் நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் எடுத்திங்கன்னா 20% வந்து உங்களுக்கு மேலேயும் 80% வந்து உங்களுக்கு அந்த பாடி வந்து கீழேயும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி பாயிண்ட் வச்சதும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 80%ல் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் அந்த கேண்டிலோடைய பாடி லெவலில். அதுக்கப்புறமா நம்ம 1 வீக்கில் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட அந்த ட்ரேட் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டான ட்ரேடாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வீக்லியில் வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணும்போது அதோடைய வேல்யூவும் வந்து நமக்கு ஹை பாயிண்ட்டாக வந்து நமக்கு ப்ரிடிக்ட் ஆகும். பட் இது வந்து ஒரு மீடியமான ஒரு கேபிட்டல், அதாவது ஒரு 50,000க்கு உள்ளே வச்சு பண்ணுறவங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் நம்ம இதில் வந்து ஒரே ஒரு செட்டிங்ஸு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டரில் போய்ட்டு இன்புட்ஸில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக 20 பீரியட் இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் வந்து உங்களுக்கு 1ல் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது லென்த்தை வந்து 14 பீரியடாகவும் மல்டிப்ளையரை வந்து நம்ம 2ஆகவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது அந்த லென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மூவிங் ஆவரேஜாக தான் வந்து அது கன்வெர்ட் ஆகும். அந்த பீரியடை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் நம்ம ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் வந்து ரியல் ட்ரேடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.